இப்படி பண்ண என்ன? ஹலோ, அ- 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 அகிலா, என்னாச்சுங்க? ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அ- அகிலா, திடீர்னு நெஞ்சு வலிக்குது அகிலா. ஆ, அ, எ- என்னங்க சொல்றீங்க? அ- இல்ல, அ, லேசா கண்ணை இருட்டிக்கிட்டே வருது. அ, உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு அகிலா. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க மாத்திரையை போட்டுக்கங்க, நான் உடனே வரேன். அ, அ, சீக்கிரம் வா அகிலா, சீக்கிரம் வா. வண்டி யூ டர்ன் போட்டு திருப்புப்பா, வீட்டுக்கு போகணும். ஒரு வழியா அகிலாவை அந்த ஹோட்டலுக்கு போக விடாம தடுத்தாச்சு. அத்தை, மித்ராக்கா கல்யாணம் நின்னு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மித்ரா கல்யாணம் நின்னு போனா என்னடி? அதான் அகிலா அவளை மூத்த மருமகன் அறிவிச்சிட்டாளே. ஆமா ஆமா, மித்ராக்காக்கு ஆதி மாமா தாலி கட்டலையே தவிர மித்ராக்காக்கு இந்த வீட்ல எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு பெரிய அத்தை சொல்லிட்டாங்க. இப்ப என் யோசனை எல்லாம் மித்ராவை பத்தி இல்ல, அந்த சமையல்காரிய பத்தி தான். பார்வதி கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல, அப்புறம் என்ன அத்தை? கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு சமையல்காரி ஒண்ணு வருத்தப்பட மாட்டா, சந்தோஷம் தான் படுவா. அது மட்டும் இல்லடி, இந்த ஆதியும் அப்படிதான். மித்ரா கழுத்துல தாலி கட்ட முடியாம போனதை நினைச்சு அவன் சந்தோஷத்துல அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. ஆதியும் அந்த சமையல்காரியும் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லடி, அந்த சந்தோஷத்தை கொண்டாடவும் செய்வாங்க. அந்த ஹோட்டல்லயே வச்சு அவங்கள கையும் களவுமா மாட்டி வைக்கிறதுக்காக தான் ஆதி அகிலாவை வர சொன்னான்னு சொல்லி ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அங்க போவா, அகிலா அந்த சமையல்காரியும் ஆதியும் ஒன்னா பாப்பா, பத்திரக்காளியா மாறுவா. அதுக்கப்புறம் அந்த சமையல்காரிய உண்டு இல்லைன்னு பண்ணுவா பார். சூப்பர் அத்தை. என்ன அத்தை, பெரிய அத்தைய பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆதி மாமா பார்வதி ஒன்னா இருக்கிறத பார்த்தா பத்திரகாளியா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. அத்தை இங்க இருக்காங்க. எனக்கும் ஒண்ணும் புரியலையே. ஆனா அகிலா ஏதோ பரபரப்பா ஓடுனால, ஆ, என்னவா இருக்கும்? வா போய் பார்க்கலாம். ஆ. என்னங்க? இப்போ வலி எப்படிங்க இருக்கு? மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருச்சு. இப்போ வலி இல்ல அகிலா. சரி, நீங்க எழுந்திருச்சு வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். அகிலா, என்னாச்சுங்க? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், எழுந்துறீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் அகிலா. இப்போ வலிலாம் எதுவும் இல்ல. வலி இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஒரு செக்கப் ஆவது பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க. இல்ல, நான் நெஞ்சு வலின்னு உனக்கு ஃபோன் பண்ணதும் நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். அ, அ, இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளு. ஹாஸ்பிட்டல்ல காதல கொண்டு வந்து காத வைக்கிற சும்மா. அத்தை, மாமா நெஞ்சு வலின்னு அத்தைக்கு ஃபோன் பண்ணிருப்பாரோ? இந்த ஆளுக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலின்னு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணாரா,
இல்ல அந்த சமையல்காரியும் ஆதியும் காப்பாத்தணும்னு ஃபோன் பண்ணாரா? ஒருவேளை அந்த சமையல்காரிய காப்பாத்துறதுக்காக அகிலாக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அப்ப இந்த ஆளுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு தானே அர்த்தம். மொத்தமா சேர்ந்து ஏமாத்துறாங்களா? என் உடம்பு கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும் அகிலா. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் இங்கேயே இருக்கேன், உங்க பக்கத்திலேயே இருக்கேன். என்னத்த இப்படி ஆயிப்போச்சு? இல்ல பெரியத்த கிட்ட பார்வதி மாட்டி விடுறதுக்கு சூப்பரா பிளான் போட்டு பெரியத்தையும் அனுப்பி வச்சீங்க. ஆனா பெரியத்த ஹோட்டலுக்கு போகாம பாதியிலே திரும்பி வந்துட்டாங்களே. என்னடி பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு ஆதங்கத்துல பேசுறியா? இல்ல என்ன குத்தி காட்டி நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, நான் போய் உங்களை நக்கல் பண்ணுவேனா? உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சேன்னு கவலையா இருக்கீங்கல்ல, அதான் அத்தை பேசுனேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு காரணமே அந்த புள்ள பூச்சி புருஷோத்தமன் தான். பெரியமாமா என்ன பண்ணார் அத்தை? பாவம், அவரே நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்காரு. அப்படியே வச்சு நான் பாரு அறிவு கிட்டவளே முட்டாள். அந்த ஆளுக்கு நெஞ்சு வலியும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லா பம்மாத்து வேலை நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்கிள் எதுக்காக ஆண்டி கிட்ட நெஞ்சு வலின்னு நடிக்கணும்? என்ன மித்ரா நீயும் இப்படி கேக்குற? எல்லாம் அந்த சமையல்காரிய காப்பாத்துறதுக்கு தான். என்னத்த சொல்றீங்க? ஏய், நான் அகிலா கிட்ட போய் ஆதி ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னான்னு சொன்னபோது இந்த புருஷோத்தம பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தாரு. நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ இந்த சமையல்காரி விஷயம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் தோணுது. அதனாலதான் அவளை அகிலா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஹோட்டலுக்கே அகிலாவை போக விடாம பாதி வழியிலேயே தனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஷாமு சின்ன மாமா வந்து ஆதி மாமா பார்வதியோட லவ்வுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப பெரிய மாமாவும் சப்போர்ட்டா இருக்காரா? வர வர அந்த பார்வதிக்கு ஆதரவு கூடிட்டே போதத்த. அப்ப அந்த சமையல்காரிய மருமகளை ஏத்துக்கிறதுக்கு அங்கிள் தயாராயிட்டாருன்னு சொல்றீங்களா ஆண்டி? நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஆளுக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலின்னா அகிலா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ட போது போக வேண்டியதானே? அதை வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல மித்ரா, இனிமே தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சமையல்காரி எப்படியோ அகில மனச மாத்திருவா போல இருக்கு. அப்படியெல்லாம் மாறுறதுக்கு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். நாம நினைச்சது நடக்கணும்னா அந்த சமையல்காரியை ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என் மக ஆதி இப்போ மித்ரா கழுத்துல தாலி கட்டலன்னாலும் இந்த நிமிஷத்துல இருந்து மித்ரா தான் என் மூத்த மருமகன். சொல்லுங்க மாமா. ஓய் பொண்டாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் என்ன பதிலே காணோம்? அது வந்து மாமா நான் அது வந்து நானும் அதான் கேட்குறேன் பொண்டாட்டி. நான் ரொம்ப நேரமா வெயிட்டிங். என்ன மாமா சொல்றீங்க? என்ன பொண்டாட்டி எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? இன்னைக்கு என்ன நாள்? நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள், கல்யாண நாள் மாமா. கல்யாண நாள் தான். காலையில் நல்லபடியாக முகூர்த்தம் முடிஞ்சதும் நைட்டு ஒரு முகூர்த்தம் இருக்கும்ல, அதை மறந்துட்டியா? அது என்ன முகூர்த்தம் மாமா? என்ன பொண்டாட்டி இது கூட தெரியாத உனக்கு? எவ்வளோ சினிமாவில் பார்த்துருப்ப. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பொண்ணு தலை நிறைய பூ வச்சுட்டு கையில் பால் சொம்போட வெக்கப்பட்டுட்டு வந்து நிற்பாங்க. பொண்டாட்டி லைனில் இருக்கியா? இருக்க மாமா, சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன்ல, அதான் கல்யாணம் இருக்கு, நீ பொண்ணு, நான் மாப்பிள்ள ரூம்ல பொண்டாட்டிக்காக வெயிட்டிங். உங்களுக்கு என்னாச்சு மாமா? ஏன் இன்னைக்கு இப்படிலாம் பேசுறீங்க? ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் நம்மளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பொண்டாட்டி. மாமா போனை வச்சிடுறேன் மாமா. ஏ இரு, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லியே. போங்க பிரியா, நான் போன் வைக்கிறேன். ஏ இரு, ஹலோ. என்னாச்சு அவளுக்கு? யோசிச்சு யோசிச்சு பேசுறா. போனை வேற கட் பண்ணிட்டா. போங்க பெரியான்னு சொல்லிட்டு போனை வேற வச்சுட்டா. ஒருவேளை பொண்ணுங்க டிக்ஷனரியில போங்கன்னா வாங்கன்னு அர்த்தமோ? இந்த தடவை நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பார்வதி புருஷன் வீட்டுக்கு போயிடுவான்னு நம்பிக்கையோட இருந்த சாவித்திரி எல்லாம் போயிடுச்சு. பார்வதியை எப்படி கரை சேர்க்க போறேன்? அவளை எப்படி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சாவித்திரி. அப்பா, உங்க வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஆனா என் தலையில என்ன எழுதிருக்கும் அப்படித்தானே நடக்கும். எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கை வைங்கப்பா. என்ன நினைச்சு நீங்க வேதனைப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இனிமே என் கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டு நீங்க உங்க மனசையும் உடம்பையும் வருத்திக்க வேண்டாம்ப்பா. இந்த பாலை குடிங்கப்பா. வேண்டாமா? டாக்டர் உங்களுக்கு தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்திருக்காரு. சாப்பிடாம வெறும் வயித்துல எப்படிப்பா மாத்திரை போடுவீங்க? இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்கப்பா. மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்குறத விட நான் ஒரே அடியா தூங்கிட்டா எனக்கு நிம்மதியா இருக்குமா? அப்பா, அதுக்கும் வழி இல்லாம அகிலாம என் கைய கட்டி போட்டுட்டாங்க. அப்படி சொல்லாதீங்கப்பா. அம்மா இல்லாத எனக்கும் தம்பிக்கும் நீங்க தானே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே. நீங்க இல்லைன்னா நானும் தம்பியும் என்னப்பா பண்ணுவோம்? எங்களை அனாதையாக்க போறீங்களாப்பா? இந்த பாலை குடிச்சு மாத்திரை போட்டுக்கோங்கப்பா. இந்தாங்கப்பா, குடிங்கப்பா. சரி வாங்கப்பா, தூங்குங்க.
மாமா ம் ம் என்ன பெரியயா? என்ன பொண்டாட்டி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்ன பெரியான்னு கேக்குற? நான் தான் உங்ககிட்ட போன்ல எல்லாம் டீட்டெயிலா சொன்னேன்ல. விளையாடாதீங்க பெரியயா. அப்பா இப்பதான் தூக்க மாத்திரை போட்டு தூங்கிருக்காரு. தூக்க மாத்திரை போட்டு தூங்குறாரா? என்னாச்சல இவ்வளவு லேட்டா சொல்ற? வா வா உட்கார். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்களே. இங்க வா. முன்னாடிலாம் நான் உன் மனசுக்கு பிடிச்ச பெரிய மட்டும்தான். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். நான் இதுக்கு முன்னாடிலாம் உன்னை ஆசைய பொண்டாட்டின்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா இனிமேல் நான் உன்னை உரிமையோட பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன். இப்போ நீ என் பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். மாமா இன்னைக்கு உங்க பேச்சே சரியில்லையே மாமா. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் பொண்டாட்டி. ஜாலியா தான் இருக்கணும். ஆமா, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மாமனார் வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கேன். பால் பழம்லாம் இல்லையா? இருக்கு மாமா. நாளைக்கு காலையில டீ போடுறதுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வரவா? ஆமா, அப்படியே பால் சக்கரை எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நானே எழுப்பி உங்க அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன் மாமா? யோசிக்கிறதப்ப அது ஒரு சம்பிரதாயம். சரி. வாழைப்பழத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு சக்கரை போட்டு அதுல பாலை ஊத்தி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு வா. ஏன் மாமா? ஓ, சம்பிரதாயம். சரி சரி. மாமா பால். என்ன தேடுறீங்க மாமா? இல்ல, யூஸ்வலா இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்துருக்கும் போது பால் பழத்தை மூணாவது ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்க யாரும் இல்லையா? அப்பா இருக்கார்ல மாமா, கூப்பிடவா? எனக்கும் அம்மா இருக்காங்க, கூப்பிடவா? ம்ஹும். உட்கார்.